ஹலோ மெடிக்கோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்ஷனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் சக்ஷன் பண்ணணும், எதுக்கு சக்ஷன் பண்ணுறோம், அண்டு நம்ம சக்ஷன் பண்ணும்போது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ லிமிட் செட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக இருக்கிறது ஓப்பன் செக்ஷன்னா என்ன, க்ளோஸ் செக்ஷன்னா என்ன, ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் செக்ஷன். ஓப்பன் செக்ஷன் அப்படின்னும்போது நம்ம டியூபை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வென்டிலேட்டர்லேருந்து ஓகேவா. ஸோ டியூபை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கத்திட்டர் இருக்கும் இல்லையா, அதை ஜஸ்ட் ஈடி டியூப் வழியாக பாஸ் பண்ணி உள்ளே இருக்கிற செக்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே சக் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு திரும்ப அதை தூக்கி போட்டுருவோம். அடுத்து நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப டிஸ்கனெக்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஹையர் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் உள்ளே இருக்கிற காற்று எல்லாத்தையுமே சக்ஷன் பண்ணும்போது எப்படியும் காற்றும் சேர்ந்து தான் வெளியே வரப்போகுது. அப்படி வெளியே வரதுனால லங்கோட வால்யூமும் லாஸ் ஆகுது. அடுத்தது மெயினாக நம்ம இந்த ஓப்பன் செக்ஷன் பண்ணும்போது நமக்கு ப்ரீ ஆக்சிஜனேட் மட்டும் பண்ணால் பத்தாது. நம்ம யூஸ்வலாக எல்லா செக்ஷனிங்கும் பண்ணும்போது ப்ரீ ஆக்சிஜனேட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா செக்ஷன் பண்ணணும். பட் நம்ம ஓப்பன் செக்ஷன் பண்ணும்போது ஹைப்பர் ஆக்சிஜனேஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம டியூப் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது பேஷண்ட் அங்கே எதுவும் வென்டிலேஷன் இருக்க போகிறதில்ல. ஸோ அப்போது நிறைய டீசாச்சுரேட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே பேஷண்ட்க்கு மேனுவலாக ஹைப்பர் ஆக்சிஜனேஷன் பண்ணிவிட்டு தான் அப்புறமா செக்ஷன் பண்ணணும். ஓகேவா. அதுவே க்ளோஸ் செக்ஷனிங் அப்படின்னாக்கா நமக்கு பேஷண்ட்டை வென்டிலேட்டர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து நம்ம இந்த ஒரு செக்ஷன் கத்திட்டர் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இன்பில்டாக உள்ளே செட் பண்ணி வச்சுருவோம். அப்படி செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எத்தனை டைம் வேணாலும் மல்டி யூஸ் அதையே உள்ளே சென்ட் பண்ணி நம்ம சக் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப திரும்ப நமக்கு வேறு செக்ஷன் கத்திட்டர் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரொம்பவே கம்மியாகுது. அதுவும் இல்லாமல் டீசாச்சுரேஷன்லாம் ஆகாமல், ஏன்னா நம்ம டியூப் டிஸ்கனெக்ட் பண்ணுறது இல்லையா, அதனால் நமக்கு ஆக்சிஜனேஷனும் மெயின்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் இது யார் யாருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் செக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நாளாக வென்டிலேட்டர்லேயே இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம இந்த க்ளோஸ்டு செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம ஓப்பன் செக்ஷனில் இருக்க என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எதுக்குன்னா திக் செக்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ரொம்ப கட்டியான அந்த செக்ரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு இந்த ஓப்பன் செக்ஷன் பண்ணி வெளியே எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த நம்ம செக்ஷன் கத்திட்ட சிங்கிள் டைம் யூஸ் பண்ணி நம்ம தூக்கி போடுறதுனால நமக்கு அது காஸ்ட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்க போனால், இது ரொம்ப அடிக்கடி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி உள்ளே போயிட்டு வர்றதுனால நமக்கு ஹையர் ரிஸ்க் இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகம். அதுக்கப்புறமா வென்டிலேட்டர் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் பேஷண்ட்டு டீசாச்சுரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா. அடுத்து க்ளோஸ் செக்ஷனில் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, இது வென்டிலேஷனை மெயின்டைன் பண்ணுது. ஏன்னா நம்ம இதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதில்ல. அதனால் அதில் இருக்க ட்ராபேக்ஸ் தான் நமக்கு இதில் ப்ளஸ்ஸாக இருக்குது. இதில் ஓப்பன் செக்ஷனில் இருக்க ட்ராபேக் தான் நமக்கு க்ளோஸ் செக்ஷனில் இருக்க ப்ளஸ்ஸே. ஏன்னா மெயின்டைன்ஸ் வென்டிலேஷன் அண்ட் ஆக்சிஜனேஷன் அண்ட் லோவர் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க். ஓகேவா. அதுக்கப்புறம் ரெடியூசஸ் ஏரிசோல் எக்ஸ்போஷர், அதாவது தேவையில்லாமல் எந்த ஒரு ஃபாரின் பாடிஸும் உள்ளே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடையாது இதில். அதுக்கப்புறமா இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, திக் செக்ரேஷன்ஸ் இந்த க்ளோஸ் செக்ஷன் மூலயமா நம்மளால் வெளியே எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ இது லெஸ் எஃபெக்டிவ் தான் கம்பேர் பண்ணும்போது. ஓப்பன் செக்ஷன் கம்பேர் பண்ணும்போது நமக்கு க்ளோஸ் செக்ஷன் லெஸ் எஃபெக்டிவ். அண்டு இதோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு செக்ஷன் கத்திட்டு நம்ம 24 hours இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் இதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற இந்த செக்ஷனில் எவ்வளோ ப்ரெஷர் நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணணும். நமக்கு செக்ஷன் இந்த ப்ரெஷர் காஜில் 700 வரைக்கும் இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம அவ்வளோவும் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு நிறைய டேமேஜஸ் ஆகும். அதனால் நம்ம அவ்வளோ செக்ஷன் நம்ம ஈடி டியூப் வழியாவோ இல்லை ஓரல் செக்ஷன் பண்ணும்போதோ நம்ம அவ்வளோ ஹை ப்ரெஷர்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஓரல் செக்ஷன் பண்ணுறோம், இந்த யாங்கர் வச்சு செக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு 80 to 120 mmHg தான் நமக்கு
ரெக்கமெண்டட் ப்ரெஷர் ஓகேவா, எவ்வளோ ஓரல் செக்ஷனுக்கு 80 to 120 ஓகேவா. அதுக்கு அடுத்தது வந்து ஈடி டியூப் செக்ஷனுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து 100 to 150 ஓகேவா. ட்ரக்கியல் டியூப் செக்ஷன் யாருக்கு, அடல்ட்டுக்கு வந்து 100 to 150 mmHg வந்து நம்ம ப்ரெஷர் யூஸ் பண்ணலாம். அதே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 100 to 120 mmHg வரைக்கும் இந்த ப்ரெஷர் செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து இன்ஃபேண்ட்ஸ்க்கு வந்து 80 to 100 mmHg ப்ரெஷர்ஸ் தான் வந்து நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணணும். இதுவே வந்து எஃபெக்டிவாக தான் இருக்கும். அடுத்தது வந்து கீ கன்சிடரேஷன்ஸ் ஓகேவா. நம்ம அதாவது சக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் த லோவஸ்ட்டு எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஓகேவா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு லோவஸ்ட்டாக இருக்கிற ப்ரெஷரையே வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஏர்வே ட்ராமா அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் ஓகேவா. ஸோ யூஸ் த லோவஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரெஷர்ஸ் டு மினிமைஸ் ஏர்வே ட்ராமா. அதுக்கு அடுத்தது வந்து டு நாட் எக்ஸீட் 120 mmHg இன் அடல்ட்ஸ் டு ப்ரிவென்ட் மியூகோசல் இன்ஜுரி. நம்ம வந்து 120 mmHg மேலே இருக்க ப்ரெஷர்ஸில் நம்ம செக்ஷன் பண்ணும்போது இந்த மெம்பரன்ஸ் எல்லாமே ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் 120 mmHgக்கு மேலே ப்ரெஷர்ஸ் போகாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. அதுக்கு அடுத்தது சக்ஷன் டியூரேஷன், இது ரொம்ப முக்கியம். நம்ம உள்ளே டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சக்ஷன் வந்து ரொம்ப நேரமாக உள்ள ஒரு 1 minute அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு பாஸ் ஓகேவா, அதாவது உள்ளே போகிறது வெளியே வர்றது வந்து எவ்வளோ நேரம் இருக்கலாம்னா 10 to 15 seconds ஓகேவா. சக்ஷன் டைம் வந்து 10 to 15 seconds தான் வந்து அக்செப்டபிள். உள்ளே போயிட்டு சக்ஷன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இதே நம்ம ரொம்ப நேரம் பண்ணோம்னா உள்ளே இருக்க லங் வால்யூம் ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்துருவோம். அதாவது உள்ளே இருக்க காற்று எல்லாத்தையுமே நம்மளே வெளியே ரிமூவ் பண்ணிடுறதுனால அந்த இடத்துல பேஷண்ட் ஈஸியாக டீசேச்சுரேட் ஆவாங்க, அப்புறம் பிராடி போகும். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து நடக்காமல் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம 10 to 15 seconds பர் பாஸ்க்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு அடுத்தது வந்து ப்ரீ ஆக்சிஜனேட் ஓகேவா. எப்போவுமே அது ஓப்பன் செக்ஷனாக இருந்தாலும் சரி, க்ளோஸ் செக்ஷனாக இருந்தாலும் ப்ரீ ஆக்சிஜனேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்தது வந்து மானிட்டர் ஃபார் காம்ப்ளிகேஷன்ஸ் ஓகேவா. ஃபஸ்ட் எப்போவுமே பேஷண்ட்டு சேச்சுரேஷன் ஹைபாக்சியா போகாமல் சேச்சுரேஷன் ஓகேவா இருக்கா, பிராடிகார்டியா இருக்கா, அதுக்கப்புறம் ஏர்வே ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா, உள்ளே ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, உள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இது எல்லாமே வந்து நம்ம செக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் ஓகேவா. என்னென்ன ஹைபாக்சியா அண்ட் பிராடிகார்டியா அண்ட் வந்து இன்க்ரீஸ்ட் ஏர்வே ரெசிஸ்டன்ஸ். நம்ம வந்து இந்த மாதிரி ஆகும்போது பேஷண்ட் டீசேச்சுரேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் இல்லாக இருக்காங்க அப்படின்னும் போது அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம தவறு விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே செக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். க்ளோஸ் செக்ஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ எஸ்பெஷலி இந்த வென்டிலேட்டரில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம இந்த க்ளோஸ் செக்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம இட் வில் பி வெரி குட் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் த ஜோன் மைல்ட் லைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.